பிரைஸ் எல்லாம். நம்ம இந்த தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயா 35 அதிகாரம். இந்த ஏசாயா 35 அதிகாரத்தின் முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக காணப்படுகிறது. அந்த 35 அதிகாரத்துல 10 வசனங்கள் தான் உண்டு. ஆனா அந்த 10 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துனுடைய முழு ஊழியத்தையும், அவர் செய்த அற்புதங்களையும், அவர் கூறின உவமைகளை கூட அதுல அடங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. மிக ஆச்சரியமான ஒரு காரியம் அதுல இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. நாம இன்றைக்கு அதனால ஏசாயா 35 அதிகாரத்துல கர்த்தராகிய தேவன் நம்முடைய முறிவுகளை எப்படி கட்டுகிறாரு, நம்முடைய உடைந்த நிலைமை எப்படி சீர்படுத்துகிறாரு, அல்லது நம்ம எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு என்ற சூழ்நிலையை அது மறுபடியும் எப்படி உயிர்ப்பிக்கிறாரு, பாவத்தில் இருந்த நம்மளை மறுபடியும் உயிர்ப்பித்து எப்படி ஆவிக்குரிய ஜீவன்ல வளர வைத்திருக்கிறாரு. அப்படி என்று பல தலைப்புகள் கீழே இதை நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கு நம்ம அதுக்கு எடுத்துக்கொண்ட பகுதியாக நான் உங்களுக்கு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு நான் ஓகே. அப்போ நமக்கு இது கொடுக்கப்பட்ட தலைப்பு, கர்த்தர் எப்படி முறிவை மாற்றி அமைக்கிறாரு. ஒரு காரியம் நமக்கு நடந்து விட்டது, ஆனா அதை எப்படி மாற்றி அமைக்க முடியும் அப்படி என்பதை தான் நம்ம இங்க பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டு பாவத்துல நம்ம இருந்தோம், விக்கிரக வணக்கத்துல இருந்தோம். நம்ம பாவத்தில் இருந்ததற்கும் விக்கிரக வனத்தில் இருந்ததற்கும் அதில் விடுதலை பெற முடியாதபடி இருந்த போது நம்மளை இன்றைக்கு மாற்றி அமைத்து கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம இணைத்திருக்கிறாரு. இந்த மாற்றி அமைத்த சூழ்நிலையை பார்க்கும்போது வாழ்க்கையில கூட நம்ம சில இடர்களை பார்க்கிறோம், கஷ்டங்களை பார்க்கிறோம், வேதனையை பார்க்கணும். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு தான் போனோம், ஆண்டவர் சொன்னதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியங்கள் நம்ம நினைச்சு போனது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கு. சோ இப்படிப்பட்ட நிலைமையில நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்க்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் நான் என்ன பண்ணுவேன், நம்ம முறிவை மாற்றி அமைக்க நான் வல்லவராயிருக்கிறேன். நம்மளால மாற்ற முடியாது, ஆண்டவர் முறிவை மாற்றி அமைப்பாரு. முறிவு அப்படி என்பது ஆவிக்குரிய முறிவை குறிப்பிடுகிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நம்ம இருதயத்தின் துக்கம் ஆவியை முறிய பண்ணுமா. அந்த முறிவு நம்ம ஏற்படாதபடிக்கு அவன் என்ன செய்வான், மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறாரு. அதே டயத்தில் உடல் பலவீனம், சுகவீனம், பண தேவைகள், அப்படிப்பட்ட இந்த காரியத்தினால் கூட வேதனை அதை கூட ஆண்டவர் மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறாராம். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்துல இழந்து போனதை தேடவே நான் வந்தேன், ரட்சிக்க வந்தேன் அப்படி என்று சொல்லி சொல்றார். அதே மாதிரி வியாதியா இருக்கிறது தான் பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன் வேண்டும் அப்படி என்று சொல்றார். அப்போ யார் கஷ்டத்துல இருக்காங்க, யார் வேதனையில இருக்காங்க, அவர்களை விடுதலை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு வந்தாரு. அதனால இந்த 35 அதிகாரத்தை பார்க்கும்போது தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்க தரிசி வரப்போகிற இரட்சகருடைய ஊழியத்தையும் வெளிப்படுத்தி, தற்போது இல்ல அப்போது இருக்கிற ஜனங்கள் கூட முறிவுல தான் இருக்கிறாங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு வார்த்தை சொல்லியிருந்தேன், அவர்களுக்கு எதிராக படை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த படை நம்ம சொல்ற மாதிரி எளிதான ஒரு காரியம் அல்ல. கிட்டத்தட்ட 3-4 மாசமாக அசீரியர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் எருசலேம் பட்டணத்தை. வெளியில போக முடியல, யாரும் வர முடியல, சாப்பாடு தீர்ந்து போச்சு. எப்ப வேணா அவங்க உள்ள வரலாம். அவங்களுக்கு உதவி கேட்ட இடத்துல இருந்து உதவி வரல, அவங்களா கூட தங்களை உதவி செய்து கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் முறிவடைந்து விட்டார்கள். இனி அவ்வளவுதான், நம்ம அசீரியாவோட கையில மறிக்க போகிறோம், நம்முடைய வாழ்க்கை முற்று பெறுகிறது அப்படின்ற சூழ்நிலையில எல்லாவற்றையும் இழந்தவர்களாக வீடு வீடாக சோகத்திலே வேதனையிலும் உட்கார்ந்துருக்காங்க. ராஜாவுக்கு என்ன பண்ண தெரியல, பிரபுக்களும் என்ன பண்ண தெரியல, உதவி கிட்டாத நிலையில உட்கார்ந்து இருக்காங்க. அந்த ஏசாயா தீர்க்க தரிசியும் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரும் ஜெபிக்கிறார், ஆண்டவர்கிட்ட வேதனையோடு ஜெபிக்கிறாரு, ஆலயத்துல போய் ஜெபிக்கிறாரு. எசேக்கியா ராஜா கூட சொல்லி அனுப்புறாரு, இந்த மாதிரி ரொம்ப கட்டத்துல இருக்க, என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு. இந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாவற்றையும் நான் மாற்றி அமைக்க என்னால முடியும் அப்படி என்பதை ஏசாயா தீர்க்க தரிசி மூலமாக 35 அதிகாரத்துல காணப்பட்ட வசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. அதனால் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிற பகுதி, how does the Lord reverse the brokenness அப்படி என்பதை நம்ம பார்க்கலாம். இப்பொழுது நம்ம கடந்து போவோம். இங்கிலீஷ்ல how does the Lord reverse the brokenness. அதுக்காக எடுத்துக்கொண்ட பகுதியில திறவுகோல் வசனம் ஏசாயா 35:2 மற்றும் 3 வசனங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்கள். அப்ப தளர்ந்த கை, தள்ளாடுகிற முழங்கால் அப்படி என்பதை எதை உருவகப்படுத்துகிறது என்பதை நம்ம பார்க்கலாம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, 3 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு தளர்ந்த கையை, அப்புறம் தள்ளாடுகிற முழங்கால், மூன்றாவது மனம் பதறுகிறவர்கள். 3 விதமாக செட் ஆஃப் பீப்புளை இங்க காமிக்கிறாங்க. தளர்ந்த கை அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, இனி என்னால முடியாது, நான் இனி என்னால இனி இந்த 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 பிரச்சனையை எடுத்துக்கொண்டு போகவோ கையிட்டு செய்யவோ எனக்கு பலன் இல்லை.
அப்படின்னு நினைக்கிறது. தள்ளாடுகிற முழங்கால், எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டேன், இனி இதை குறித்து நான் இனி கவலைப்பட போறதில்லை. அதே டயத்துல இது இது நடக்காமல் போய்விட்டது அப்படி என்று ஒரு முடிவுக்கு வந்த நிலை. மனம் பதறுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்படி நடந்துருச்சே அப்படி என்று சொல்லி நம்ம அதை நினைச்சு பதறுகிறவர்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார். அப்போ அங்க அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன சூழ்நிலை நம்ம எப்போதும் எந்த வசனத்தை எடுத்தா கூட இந்த வசனம் முதலாவது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்பதை முதலாக எடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் நான் இதை எப்படி இப்போ தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அது எப்படி பயன் தருகிறது என்பதை கொடுக்க முடியும். முதல்ல யாரு கொடுக்கப்பட்டது? கஷ்டத்தில் இருக்கிற, அடைப்பட்டு இருக்கிற, எல்லாவற்றையும் இழந்து போன, இனி என்னுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கிற யூதா எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற யூத ஜனங்களையும் ராஜாவையும் இது குறிப்பிடுகிறது. அதே டயத்துல இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க நம்ம கூட சில டயத்துல திடனற்று போறோம், பலனற்று போறோம், மனம் பதறுகிறவரான சூழ்நிலைக்குள்ள கடந்து போகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவன் நம்ம சொல்லுகிறாரு, திடப்படுத்துகிறார், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாரு, தள்ளாடாதீங்க, பலப்படுங்கள் என்று சொல்லுகிறாரு, பயப்படாதீங்க, பதறுகிறவரை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து உங்களை ரட்சிப்பேன் அப்படி என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் குறிப்பிடுகிறாரு. இந்த அதிகாரத்துல பார்க்கும்போது 10 வசனங்கள் காணப்படுகின்றன. கர்த்தர் எப்படி முறிவை மாற்றி அமைக்கிற 10 வசனங்கள், அது 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். அவர் மலடியை அழகாக மாற்றுகிறார். மலடி என்றால் நீங்க தவறா நினைக்காதீங்க. மலட்டுத்தன்மை என்பது பிள்ளை பிறக்காதை மாற்றுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மலட்டுத்தன்மை, சொந்த வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு இல்லாத ஒரு நிலைமை, இதை எல்லாமே ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்? அழகாக மாற்றுவாராம். அது 1லிருந்து 2 வசனங்கள். இரண்டாவது, அவர் உடல் மற்றும் ஆவிக்குரிய முறிவை குணமாக்குகிறாரு. முதல் அழகாக மாற்றுகிறாரு, முறிவை குணமாக்குகிறாராம். அது 3லிருந்து 7 வசனங்கள். குணமாக்கிட்டு என்ன சொல்லாரு? பரிசுத்த வழியை நமக்கு காட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சில சில டயத்தில் நம்ம வாழ்க்கையில ஒரு மலட்டுத்தன்மை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லாத நான் காணப்படுகிறேன். எனக்கு ஏன்னா சூழ்நிலை எனக்கு எதிராக செயல்படுறதுனால நான் மலட்டுத்தன்மை அழந்தவனாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அழகு நான் இழந்து விட்டேன் அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கை சூழ்நிலைகள் நம்மளை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கடந்து போவது நடக்கிற ஒரு காரியம் தான். ஆனா அந்த இடத்துல கூட அதை மாற்றி அமைப்பதாக கூறுகிறாரு. அதுக்கப்புறம் உடல் மற்றும் ஆவிக்குரிய முறிவை நம்ம குணமாக்குகிறாரு. இந்த மலட்டுத்தன்மை நம்ம கூட இருக்கிறதுனால, ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை இருக்கிறதுனால நம்ம ஆவிக்குரிய விதமாக நம்ம என்ன பண்ணணும்? பலவீனப்பட்டு போய் விடுகிறோம். அதை ஆண்டவர் குணமாக்குகிறேன் என்று சொல்கிறாரு. உடல் ரீதியாக கூட ஆண்டவர் நிச்சயமா குணமாக்குவார். நான் ஆவிக்குரிய ரீதியை மட்டும் எடுத்துக்கொள்ளவில்லை. சகோதர சகோதரிகளே, நமக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளோ பலவீன கட்டுக்கு நமக்கு பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனங்களை, அந்த முறிவை ஆண்டவன் நிச்சயமா குணமாக்க முடியும். அடுத்தது காமிச்சிட்டு என்னங்க, பரிசுத்த வழியை நம்ம காட்டுகிறேன். பரிசுத்தம் இல்லாமல் போகும்போது நம்ம மலட்டுத்தன்மை அடைவராக இருக்கிறோம், ஆவிக்குரிய முறிவை அடைவராக இருக்கிறோம். அதனால இனி அந்த பிரச்சனை கூட போகாதபடிக்கு நமக்கு பரிசுத்த வழியை ஆண்டவர் காட்டுகிறாராம். அது 8லிருந்து 10 வசனங்கள். How does the Lord reverse the brokenness? We are dividing this into 3 portions. He transformed the barren into the beauty. He heals physical and spiritual brokenness. He built a way of holiness. நமக்காக பரிசுத்த வழியை அவர் காட்டுகிறார். நாமளா தேடி போக வேண்டாம். அவரே அந்த வழியாக மாறுகிறார். அவரே அந்த வழியையும் காட்டுகிறார் நமக்கு. அது எப்படி என்பதை பார்க்கலாம். இது 3 பகுதிகளையும் இயேசுவுடைய ஊழியத்தோடு நம்ம இணைத்து பார்க்க போகிறோம். ஏனென்றால் இயேசுவுடைய ஊழியத்தை தான் இங்கே தீர்க்க தரிசனமாக ஏசாயா சொல்றாரு. இப்பொழுது உங்களுக்கு ஆண்டவர் யெகோவா தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். ஆனால் வருகிற காலத்திலே முழுமையான ஆவிக்குரிய ரட்சிப்பை கொடுப்பதற்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார் என்பது ஏசாயா 35 அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதலாவது 2 வசனங்கள், அவர் மலடியை அழகாக மாற்றுகிறாரு. நான் வாசிக்கிறேன் வசனத்தை. வனாந்தரம், ஏசாயா 35 1 மற்றும் 2 வசனங்கள். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவேலி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாக செழித்து பூரித்த ஆனந்த களிப்புடன் பாடும். லிபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரம் அது அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். மகிமையை காண்பாங்க, மகத்துவத்தை காண்பாங்க. முன்னாடி எப்படி இருந்தது? வனாந்தரமா இருந்துச்சு. எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல், எந்த விதமான அழகும் இல்லாமல் காணப்பட்டுச்சு. இது அப்படி ஆண்டவர் மாற்றுகிறாராம். லிபனோனை போலவும்
கர்மேலை போலவும் சாரோனை போலவும் மாற்றுகிறாராம். அப்போ லிபனோன்ல என்ன முக்கியத்துவம் இருக்கு, கர்மேல்ல என்ன முக்கியத்துவம் இருக்கு, சாரோன்ல என்ன முக்கியத்துவம் இருக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த வசனத்துடைய உவமையை பார்க்கும் போது நமக்கு புரியும். அப்போ இயேசு மரணம் இருந்த இடத்தில் புதிய ஜீவனை கொடுக்கிறாரு. ரைட்டா? நம்ம ஆவிக்குரிய மரணம் இருந்தோம், ஆண்டவர் நமக்கு புதிய ஜீவனாக நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் உடைந்த வறண்ட காலங்களில் இருந்த தேவன் அழகையும் நோக்கத்தையும் கொண்டு வருகிறாரு. எனக்கு நோக்கமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல அசிங்கமா இருக்கேன், நான் ஆவிக்குரிய அவலட்சணமா இருக்கேன், என் வாழ்க்கையில் நோக்கம் இல்லை இடத்துல ஆவிக்குரிய அவலட்சணத்தை அவருடைய நீதியினால நம்ம மூடி அவருடைய நீதி என்கிற அழகை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நோக்கத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் இயேசு நமக்காக மரித்து புதிய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் மலட்டுத்தன்மை அழகாக மாறுகிறது. ஒரு தனிப்பட்ட மனுஷனால மலட்டுத்தன்மை அழகாக மாற்றவே முடியாது. அதை மாற்றுவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை நமக்காக சந்தித்து ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நமக்கு உடைந்த வாழ்க்கையும் வறண்ட காலத்தில் இருக்கிற அழகையும் நோக்கத்தையும் நமக்கு கொண்டு வந்துட்டாரு. அது எப்படி என்பது பார்க்கலாம். நம்ம உங்களுக்கு என்ன சொன்ன அந்த வசனத்தில் 2வது வசனத்தில் 3 நாடுகளை பற்றி 3 இடத்தை பற்றி கொடுத்திருக்கு. லெபனோன், கர்மேல் மலை, சாரோன். லெபனோன்ல என்ன முக்கியத்துவம் இருக்கு? லெபனோன்ல கேதுரு மரக்கட்டைகள் இருக்கு. அந்த கேதுரு மரக்கட்டை வச்சுதான் சாலமோன் ஆலயத்தை கட்டினானா. அதனால லெபனான்ல இருந்து என்ன சொன்னாரு, எனக்கு கேதுரு மரக்கட்டையை கொடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த லெபனான்ல அந்த ராஜா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கேதுரு மரத்தை வெட்டி அந்த மெடிட்டரேனியன் சீல போட்டுருவாரு. அப்படியே தண்ணியில மிதந்துட்டு வரும். அந்த யப்பா பட்டணத்திலேருந்து அந்த சீஷோர்லேருந்து அதை எடுத்துக்கிட்டு எருசலேம்ல எடுத்துக்கொண்டு போய் அங்க ஆலயத்தை கட்டினாங்களாம். சோ அந்த அந்த மரம் மிகுந்த வல்லமை உள்ளது. அதுக்கு பூச்சி புழு வந்து அதை கடிக்காது. ரொம்ப நாள் நல்லா இருக்கும். அது எந்த விதமான பாதிப்பு அந்த கட்டைக்கு ஏற்படாது. அப்போ அந்த கட்டைய அது எங்க இருக்கு? அந்த கேதுரு கட்டை லெபனான்ல தான் அது வளரும், வேற எங்கேயுமே இல்லை. அதனால அது வலிமையின் சின்னமாக இருக்கு. சோ எப்படி அழகு இல்லாம நான் இருந்தேன், அது வலிமையின் சின்னமாக ஆண்டவர் என் ஆவிக்குரிய வலிமையை கொடுத்து மாற்றுகிறாரு. அது கர்மேல் எதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? செழிப்பான மலைத்தொடராக இருக்கிறது. செடி கொடிகளுக்கு அழகான செடி கொடி கர்மேல் மலையில அழகா இருக்கும். கனித்தரும் விருட்சங்கள் நிறைய இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கனிதராம மலட்டுத்தன்மையா இருந்த நம்மை கனிதரும் ஜனங்களாக மாற்றுகிறாராம். அடுத்தது வலிமையை கொடுத்துட்டு ஆவிக்குரிய வல்லமையை கொடுத்து ஆவிக்குரிய கனித்தரும் ஜனங்களாக மாற்றுகிறாரு. அப்படி சாரோன் எதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இடம் என்று சொல்லி ஒரு வளமான கடற்கரை. ஒரு இடத்தை சொல்லி பாருங்க. லிபனோன் வந்து மலை பிரதேசம் இல்ல, லெபனான் வந்து கேதுரு கட்டைக்கு பெயர் பெற்றது. கர்மேல் மலை பிரதேசம். அடுத்து சாரோன் வந்து கடற்கரை சமவெளி. அங்க என்ன பூக்கள் இருக்கும்? அது முக்கியமா ரோஜா பூக்கள் ரொம்ப அழகா இருக்கும். அதான் சாரோனின் ரோஜாவே அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை உன்னத பாட்டுல உவமைப்படுத்த பார்க்கும்போது இது அழகிய சின்னத்தை கொடுக்கிறது. சோ மலடு அழகாக மாறிவிட்டது. அல்லேலூயா. அதுக்கு எடுத்தது லெபனோனை போல வலிமையை கொடுக்கிறாரு. கர்மேல் மலையில இருக்கிற கனிகளை போல ஆவிக்குரிய கனிகளை விளைய செய்கிறார். சாரோனில் இருக்கிற ரோஜாவை போல நம்ம ஆவிக்குரிய அழகை கொடுக்கிறார். அல்லேலூயா. இது யார் கொடுக்கிறாரு? தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்து அதை கொடுக்கிறார். ஏன் என்றால் நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் என்ன செய்வானா? தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பேன்னு. அது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடன் என்ன பண்ணிட்டான்? திருடன் என்பது பிசாசை கொடுக்கிறது. நான் மலட்டுத்தன்மை அடைவதற்கு யார் காரணமாகிவிட்டார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது மலட்டுத்தன்மை அடைவதற்கு யார் காரணம்? பிசாசு ஒரு காரணம் ஆயிடுச்சு. அது வந்து என் குடும்பத்துல கொல்லவும் அழிக்கவும் வந்துருச்சு. நான் பல காரியங்களை இழந்து விட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்ற நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன். பிசாசு வந்தது நோக்கம் வேற, நான் வந்தது நோக்கம் வேற. பிசாசு கீழே தள்ளப்பட்டது நோக்கம் வேற, நான் பிதாவினால் அனுப்பப்பட்ட நோக்கம் வேற. அவன் அழிவை குறித்து கொண்டு போறான், நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். அவன் உங்களுக்கு நாசத்தை கொடுக்க வந்தா, நான் உங்களுக்கு பரிபூர்ணை கொடுக்க வந்தேன். அவன் உங்களுக்கு தெரியாதபடிக்கு உங்களை அழித்து விடுவான். நானும் நல்ல மேய்ப்பனாக இருந்து என்னுடைய ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுப்பேன். அவன் உங்களுக்கு ஜீவனை எடுக்க வந்தா, நான் அவனுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். நான் என்னுடையவர்களை அறிந்து அது யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நான் எடுத்து வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 10, 11 வசனமும் 15லிருந்து 16. நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நல்ல விஷயம். நான் அவங்களுக்கு அறிவேன், அவங்களுக்கு எனக்கு தெரியும். சோ இப்போ உங்களுடைய மலட்டுத்தன்மையை ஆண்டவர் அழகாக மாற்றும் போது என்ன ஆயிடும்? ஆண்டவர் நம்மளை அறிவார், நாம ஆண்டவரை அறிந்து கொண்டு விடுவோம். ஆடுகளுக்கான ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளை
அநேகருக்கு உண்டு. அவர் சொல்லும் பொழுது சீஷர்களுக்கு சொன்னாரு, வேற அநேகர் உண்டு, யூதா மட்டும் தேசம் அல்ல, இஸ்ரவேல் தேசம் அல்ல, அநேக புறஜாதிகள் உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகளை என் சத்தத்துக்கு செவி கொடுக்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எப்படியா இருந்தாலும் ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறாரு, ஆண்டவர் நம்ம ரெஸ்டோர் பண்றாரு, எல்லாம் ஓகே. ஆனா நம்ம ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் நமக்கு அதனால எந்த ஒரு பிரயோஜனமா இருக்காது. ஆகவே நாடுகள் சத்தத்துக்கு செவி கொடுத்து, நான் அவைகள் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லும், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவரும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதில்லை, என் பிதாவோட கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. எந்த பிரச்சனை இருந்தா உங்களுக்கு யாரும் ஒன்றும் எடுக்கவே முடியாது. பிரச்சனை வெளியில இருந்து தாக்கும், பிசாசு உங்க வீட்டுக்குள்ள உள்ள வராது, உங்களை அக்னியில தள்ளாது. ஏன் என்றால் ஆண்டவன் நித்திய ஜீவனை கொடுத்து விட்டார், நம்ம தேவோட கையில இருக்கிறோம், அவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார், அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். சோ நானே நல்ல மெய்ப்பன். நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளுங்க இதுல? தினமும் அவர் குரலை பின்பற்ற வேண்டும். நம்முடைய அவலட்சணம், நம்முடைய மலட்டுத்தன்மை அழகாக லெபனோனை போல வல்லமை உள்ளதாகவும், கர்வாயில் மலையில இருக்கிற மலர்களை போல ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதற்கும், அதுக்கு மாத்திரம் இல்லாமல் சாரோனில் உள்ள ரோஜாவை போல ஆவிக்குரிய அழகாய் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தினந்தோறும் நல்ல மேய்ப்பனுடைய குரலை தினமும் கேட்க வேண்டும். தினமும் அவர் குரலை கேட்டு பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, அவருடைய கவனிப்பு மற்றும் பாதுகாப்பை நம்பணும். அவர் கட்டாயம் நம்மளை கவனிப்பாரு, பாதுகாப்பை நம்ப வேண்டும். மூன்றாவது, தனிமை அல்லது தெரியாததை கண்டு இதெல்லாம் நடந்துருமோ அதெல்லாம் நடந்துருமோ சொல்லி பயப்பட வேண்டாம். ஏன்னா அவர் கையில நாம இருக்கிறோம் சொல்லிட்டார் அவரு. மந்தை, அதாவது விசுவாசிகளுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும். நம்ம மற்ற விசுவாசி கூட கொஞ்சம் தொடர்புடையதாக இருக்கும். தொடர்பை வெட்டிக்காதீங்க. தயவு செய்து எப்படியாவது தொடர்புக்குள்ள வந்துருங்க. அவருடைய மெய்ப்பனை போன்ற அக்கறையை மற்றவர்களுக்கு, அவர் நமக்கு மெய்ப்பனை, நாமளும் பிறருக்கு அக்கறையை பிரதிபலிக்கும். நாம கஷ்டப்படுறவங்களுக்கு அக்கறையை கொடுக்க வேண்டும். இதே நல்ல மெய்ப்பன் அழகா இருந்த நம்மள மலடாக இருந்த அழகாக மாற்றும் பொழுது இந்த 5 காரியங்களை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது follow his voice daily. I am a good shepherd, so what is the lesson I am learning? Follow his voice daily. Trust his care and protection. Don't fear loneliness or unknown things. Stay close to the flock, that is believers. Reflect his shepherd like care to others. So இப்போ நாம அடுத்தது பகுதி, அவர் உடல் மற்றும் ஆவியிലേക്ക് முறிவை கட்டுகிறார். உடல்ல இருக்கும் முறிவை, நம்ம அநேக பலவீனம் ஏற்படுகிறது. ஒன்று சின்ன குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்கு, இல்ல பெரியவங்களுக்கு பரம்பரை நாள் வருகிற வியாதி இருக்கிறது, பிறக்கும் பொழுதே அந்த அப்படியாக பிரச்சனையோடு பிறக்கிறோம், இல்ல அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனைகள் தாக்குகிறது. பல விதத்திலே உடல் ரீதியாக பாதிக்கப்படுறோம். அப்போ நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப துக்கப்படுறோம். என்ன ஆண்டவர், உண்மைதான் ஆண்டவரே, நான் மலட்டுத்தன்மையா இருந்தேன், அழகா மாற்றினீங்க, ஆனா இந்த பலவீனம் என்னை மிகவும் கஷ்டப்படுத்துகிறது, என்னால வெளியில வர முடியலையே, இது என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னோக்க கட்டி தள்ளுதப்பா. அப்படி என்ற விஷயத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உடல் மற்றும் ஆவிக்குரிய முறிவை குணமாக்குகிறார். ஏசாயா 35:3-7. நான் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்கள். குருடர் கண்கள் திறக்கப்பட்டு செவிடர் செவிகள் திறமண்டு போகும். 5-7 வசனங்கள். அப்பொழுது முடவர் மானை போல குதிப்பார்கள், ஊமையர்கள் நாவு கெம்பிரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீரும் கழிவழியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகும். வலுசர்ப்பங்கள் தாபடுத்தி கிடங்க இடங்கள் புல்லும் பொறுக்கையும் நாளலும் உண்டாகும். இது எல்லாமே உவமை. இந்த உவமையை நம்ம புரிந்து கொண்டால் தான் அதோடைய ஆசீர்வாதத்தை புரிந்து. எல்லாமே உவமையா சொல்லப்பட்டிருக்கிறது. உவமை சொல்லாது குருடர், முடவர், செவிடர், அது கூட ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை, ஆவிக்குரிய செவிட்டுத்தன்மை, ஆவிக்குரிய ஆவிக்குரிய முடக்குத்தன்மை, இதையும் குறிப்புகிறது. ஆவிக்குரிய ஊமையாக இருப்பது, இது ஆவிக்குரிய தன்மையும் கொடுக்கிறது, உடல் ரீதியாகவும் அது காரியத்தை வெளிப்படுத்துகிறது. அதே மாதிரி வெட்டாந்த என்ன, தண்ணீர் தடாகம் என்ன, வறண்ட நிலம் என்ன, வலு சர்ப்பம் இருந்தா என்ன, அவையெல்லாம் புல்லும் கொருக்கும் நாளும் எங்க உண்டாயிருக்கும். இது எல்லாம் நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ள முடியும். முதலாவது 3வது வசனம், பலவீனமான கைகளை முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஊக்கம் இழந்தவர்களுக்கு, பயந்தவர்களுக்கு ஊக்கம் கிடைக்கும். பலவீனமான கைகள் முழங்கால் பலப்படுத்த என்ன அர்த்தம்? இதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்ன?
ஊக்கமே போச்சு, எனக்கு எல்லாம் ஹோப்பே போயிடுச்சு. நான் நடக்கும்னு நினைச்சேன். ஊக்கத்தை நம்ம இழந்துட்டு அவ்வளவுதான், ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே உட்கார்ந்துருவோம். பயந்தவர்களுக்கு பயம் ஏற்பட்டுச்சு, நம்ம செயல் இழந்து போயிடுவோம். ஸோ ஊக்கம் இழக்கும் பொழுதும் பயம் எடுக்கும் செயல்படாம அப்படியே உட்கார்ந்துருவோம். அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுப்பார், பயத்தை நீக்குவார். சோர்ந்து போனவர்களை இயேசு பலப்படுத்துகிறார். மத்தேயு 11:28-30, பாரம் சுமக்க யாவரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்றாரு. பலவீனத்தில் கிறிஸ்து தம்முடைய ஆவியின் மூலம் நம்மை பலப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 12:9 நாம என்னன்னு பார்க்கலாம். முதலாவது, strengthen the weak and feeble feet, encouragement for discouragement. Jesus strengthened the weary in weakness. Christ empowers us through his spirit. அதை நம்ம பார்க்கலாம். பலவீனமான கைகள்னா என்ன அர்த்தம்? என்ன சொன்ன, உருவகத்தை பார்க்க போறோம். மெட்டபோர். Now we are going to see the metaphor, உருவகம். பலவீனமான கைகள் ஊக்கம் இழந்த, சோர்வடைந்த அல்லது உதவியற்ற மக்கள் அவர் தான் கொடுக்கிறது. பலவீனமான கைன்னு எதை குறிப்பிடுகிறது மறந்து விடாதீங்க. ஊக்கம் இழந்த, சோர்வடைந்த, உதவியற்ற மக்களை குறிப்பிடுகிறது. பலவீனமான முழங்கால் எதை குறிப்பிடுகிறது? பயப்படுகிறவர்கள் அல்லது விட்டு கொடுக்க தயாராகி, அவ்வளவு போயிடுச்சு, விட்டு கொடுக்கறது வேண்டாம், விட்டு கொடுக்க தயாராக இருப்பவர்களை குறிப்பிடுகிறது. அடுத்தது, நம்ம இயேசுவின் ஊழியம் எப்படி, நம்ம இப்படிப்பட்டவர் வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் இப்படி ஊக்கம் இழந்தவர்கள், நம்பிக்கை இழந்தவர்கள், உதவியற்ற மக்கள், விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறவங்க கிட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை எப்படி நிறைவேற்றினார் என்பதை பார்க்கலாம். அவர்களுக்கு தான் வந்தாரு. இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் எல்லாமே இந்த வசனத்தோடு ஒத்து போவதை பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை கூடையின் வழியாக இறக்கினார்கள். ஏன் திமிருக்காக கூடை வழியாக? உள்ள கொண்டு வரத்துக்கு வரியே இல்லை, கூட்டம் அதிகமா இருக்கு, அவனாலையும் நடக்க முடியல, உள்ளேயும் கொண்டு வர முடியல. சோ அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. ஊக்கம் இழந்த சூழ்நிலை. அவன் சோர்வடைந்து படுத்துட்டான், எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்கன்னு உதவியே செய்யாம கிடக்குறான். அப்போ வீட்டுல இருக்கிறவங்க உதவல, நண்பர்கள் உதவினார்கள். நண்பர்கள் வந்து படுக்கையை எடுத்து இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல கூரையை பிச்சு உள்ள அனுப்புறாங்க. எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லிடுறாங்க. லூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலை ரொம்ப கடினாங்க. உதவி வீட்டுல யாரும் இல்லை உதவி செய்ய, சரி நண்பர்கள் கொண்டு வராங்க. வீட்டுக்குள்ள கொண்டு போனா இயேசு இருக்கு, வீட்டுல ஜனக்கூட்டம் அதிகம், உள்ள கொண்டு போக முடியல. வேற வழி இல்லாம மாடியை கொண்டு போய் கூரையை பிச்சு உள்ள விடுறாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு காரியம். யார் வீட்டை கொடுத்துருக்காங்க இயேசு கிறிஸ்துவுக்கு, கூரையை பிச்சு உள்ள விட்டா அந்த வீட்டை யார் ரிப்பேர் பண்றது? அதுக்கு எவ்வளவு செலவாகும் இல்லையா? இதெல்லாம் தனி. ஆனா இத்தனை கஷ்டத்தின் நடுவிலே ஆண்டவர் செய்கிறார். அடுத்தது, ஊனமுற்ற பெண்கள் 18 வருடமா கூனியா இருக்கிறாங்க. அவங்க ஆலயத்துக்கு 18 வருஷமா வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. யோசிச்சு பாருங்க, கூனியாவே இருக்கிறாங்க, குனிஞ்சே இருக்காங்க. நிமிர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியல. உலக வாழ்க்கையே பார்த்து 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 குனிஞ்சு போயிருக்கிறாங்க, நிமிர முடியல. அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்ல, எசிரியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார் என்று சொல்லி, இவனும் ஆபிரகாமுடைய ஸ்திரீ என்று சொல்லி அவரை சுகப்படுத்துகிறாரு. அப்புறம் சூப்பிய கை உள்ள மனுஷன், இவனும் ஆலயத்துக்கு தான் வரான், ரொம்ப நாளா சூம்பின கை. உன் கையை நீட்டு என்றால் அது மீட்டெடுக்கப்படும். உடனடியாக கை நீட்டப்பட்டது. சோ பலவீனம் விடுதலையாக்கப்பட்டது, கை நீட்டப்பட்டது, எடுத்துக்கொண்டு நட என்று கட்டளையிடப்பட்டது. ஆவிக்குரிய ரீதியாக ஆண்டவர் நடக்க வைக்கிறாரு. கூனி குறுகி உலகத்தையே பார்த்துட்டு இருக்க நம்மளை சீர்படுத்தி பறத்துக்கூடிய காரியத்தை பாருமா, குடும்பத்தை காரியத்தை பார்த்து பார்த்து கவலைப்பட்டு இருக்காத, பறத்துக்கூடிய பலப்படுத்துகிறாரு. கை என்னால வேலை செய்ய முடியும், ஆவிக்குரிய விதமாக நான் முடக்கப்பட்டிருக்கிறேன், கையை நீட்டி ஆண்டவர் நம்ம தேவனுடைய காரியத்தை செய்யும்படியாக கைகளை பலப்படுத்துகிறாரு. உண்மையாகவும் உடல் ரீதியாக செய்கிறாரு, ஆவிக்குரிய ரீதியாக செய்கிறது. உணர்ச்சி மற்றும் அடுத்தது, இது வந்து உடல் ரீதியான சுகப்படுத்து. அடுத்தது, உணர்விலும் ஆன்மீக நீதியும் பலவீனமா இருக்கிறவங்களை கூட பலப்படுத்துகிறார். எப்படி? பயந்த சீசர்கள் பார்த்து என்ன சொல்றாங்க, தைரியமா இருங்கள், அது நான் தான். படகுல போயிட்டு இருக்காங்க, பெரிய காற்று கடல் அடிக்கிறது, பயந்து போறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து நடந்து வருது, ஐயோ பிசாசு, பயப்படாதீங்க, நான் தான். சோ சூழ்நிலைகளின் நடுவிலே அவர் நிச்சயமாக எந்த சூழ்நிலை நம்ம பயமுடுத்துதோ அந்த சூழ்நிலை மேல நடந்து நம்ம கிட்ட வருவாரு, தைரியப்படுத்துவாரு, பயப்படாதீங்கன்னு சொல்லுவாரு. பாவத்தின் பிடிப்பட்ட பெண் எல்லாரும் வந்து விபச்சாரத்தில் பிடிப்பட்டாலும் கொண்டு நிறுத்துறாங்க. விபச்சாரம் ஆண் பெண் ரெண்டு சேர்ந்து தான் செய்யறாங்க. ஆம்பளைய காணும், பொம்பளைய மட்டும் கொண்டு வராங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த காலகட்டத்துல பார்க்கும் போது ஆம்பளை எந்த பொண்ணுகிட்ட விட போலாம். அப்ப என்ன சொல்லுவாங்க, இவர் ஒரு மனைவிக்கு மேல இன்னொரு மனைவி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மூடிடுவாங்க. சோ ஒரு ஆண் எத்தனை மனைவி கூட வச்சுக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை. அவளுக்கு வந்து இன்னொரு ஸ்டெப்னி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மூடி அதை அலோவ் பண்ணுவாங்க. ஆனா பெண் அப்படி கிடையாது. பெண் எங்கேயாவது மாட்டினா அவ்வளவுதான், அவளை தான் அடிப்பாங்க. அப்போ பெண்களை சிறுமைப்படுத்துகிற ஒரு சமுதாயம் அது. அந்த சிறுமைப்படுத்துகிற சமுதாயம்
சமுதாயத்துல என்ன சொல்றாரு அவர், நானும் உனக்கு எல்லாரும் கல்லால் அடின்னு சொல்லி நிக்கிறாங்க, நானும் உன்னை குற்றப்படுத்துவதில்லை, போய் இனி பாவம் செய்யாதேங்க. யோசிச்சு பாருங்க. சோ சமுதாய ரீதியாக நொறுக்கப்பட்ட ஒரு பெண்ணை நான் உன்னை குற்றப்படுத்தல, நீ செஞ்சது பாவம் தான், நீ செய்யாதே என்று அனுப்புகிறார். சோ உணர்ச்சியிலும் ஆன்மீகத்திலும் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். களைப்படைந்த பாரம் சுமக்களை பார்த்து என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். சோ ஆவிக்குரிய ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாக நம்ம பலவீனம் அடைந்தாலும், உடல் ரீதியாக நம்ம பலவீனம் அடைந்தாலும், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் மலட்டுத்தன்மையை மாற்றி அழகாக மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அடுத்தது அது மாத்திரமல்ல, அப்போ எல்லா பலவீன கட்டும் போய்விடுமா, எல்லா பிரச்சனையும் நான் வெளில வந்துருவேன், சில பிரச்சனைகள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கத்தான் செய்வார். அப்ப என்ன செய்வாரு, உங்களுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று பவுலுக்கு சொன்னது போல, அவர் முள்ளு குத்துறமா அவருக்கு ஒரு பிரச்சனை உடம்புல சரியில்லை, 3 வாட்டி ஜெபிக்கிறார், ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாக விளங்கு, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன். சில டயத்துல நம்ம பலவீனத்தை நம்ம சந்தோஷமாக மேன்மை பாராட்ட அழைக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஏற்ற டயத்துல நம்ம பலவீனத்தை பலமா நீக்கி போடுவாரு, இந்த பலத்தை கொடுப்பாரு. அதனால அடுத்தது 4வது வசனம், மனம் பதறுவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடம் கொள்ளுங்க, இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார்னு சொல்லி. மனம் பதறுவர்கள் பத்தி நம்ம எங்க பார்த்தோம், மனம் பதற்றம் ஏற்பட்டவர்கள், பயந்த சீஷர்கள், பாவத்தில் பிடிப்பட்ட பெண், களைப்பழிந்து பாரம் சுமக்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் யாரை கொடுக்கிறது, 4வது வசனம் குறிப்பிடுகிறது. 4வது வசனம் என்ன சொல்லுது, அதாவது 4வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது எங்க பார்த்த 4வது வசனம், மனம் பாதர்கள் பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்க, இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டும், தேவன் பதில் அளிக்க வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். போர் அச்சுறுத்தல் இருப்பவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் அளிக்கிறாரு, கலங்கிய இருதயம் உள்ளவர்களுக்கு இயேசு சமாதானத்தை கொண்டு வருகிறாரு, உலகம் தர முடியாத சமாதானத்தை உங்களை வைத்து பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன் சிலுவையை மரிப்பதற்கு முன்பாக அந்த இரவிலே சீஷர்களை பயப்படுத்தினாரு, பலப்படுத்தினாரு. சோதனைகளை விசுவாசத்தோடு சமாளிக்க தேவனுடைய வார்த்தை தைரியமாக தருகிறது, தைரியம் தருகிறது. தேவனுடைய வார்த்தை தைரியம் தருகிறது. அடுத்தது வசனம் இங்க பார்க்கும்போது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிறேன், ஏன் எப்படி தைரியம் தருகிறார், இந்த இடத்துல நம்ம சொல்றோம் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்க, ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஆனா எப்படி நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார் என்றால், அவர் சொல்றாரு, சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக முன்றைய இரவு மேல் வீட்டு அறையிலே சீஷர்கள் மட்டும் சொல்றாரு, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியை தேற்றவாளரை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமா உங்களுக்கு கொடுக்கவில்லை, உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, தேவன் கொடுக்கிற சமாதானம் வேற. அப்போ உலகம் கொடுக்கிற சமாதானத்துக்கும் தேவன் கொடுக்கிற சமாதானத்துக்கு என்னப்பா வித்தியாசம், உலகம் கொடுக்கிற சமாதானம் நான் நினைச்சதெல்லாம் எனக்கு கிடைச்சி நான் விரும்புறதெல்லாம் எனக்கு கிட்ட இருக்கும் பொழுது உலகம் கொடுக்கிற சமாதானத்தை சந்தோஷமா இருப்பேன். அதே டயத்துல எனக்கு நினைச்சதெல்லாம் எனக்கு நடக்கல, நான் விரும்புறதுலாம் எனக்கு கிடைக்கவே இல்லை, அப்போ கூட நான் ஆவிக்குள்ளாக சமாதானமாக இருப்பேன். ஏனென்றால் இந்த பாதையிலே என்னை அழைத்து கொண்டு போகிறவர் தேவன், அவர் தான் இந்த சித்தத்தின்படியாக நடத்துகிறார், அவருக்கு விருப்பமானது எனக்கு நிச்சயமாக கொடுப்பார் என்கிற சமாதானத்தை கொடுப்பது தேவனுடைய சமாதானம். அந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதனால உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்கிறார். நம்ம இதுல கற்றுக்கொள்கிறார். அடுத்தது ஏசாயா 35:6-7, முடவர் மானை போல குதிப்பார்கள், ஊமையர் நாவு கெம்பீரித்து வனாந்தரத்திலே தண்ணீரும் கடிவெளியில் ஆறுகளும் பாய்ந்தோடும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் மலுசர்பகும் தாபரிக்கும் இடம் புல்லுகளும் குறுக்கைகளும் நாணலும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இது எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பாடத்தை நம்ம கற்பிக்கிறது அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, முடவர், நான் முன்னாடி சொன்ன முடவர் யாரு, ஊமையார் யாரு, எப்படி அவங்க கெம்பீரிப்பாங்க அப்படி என்று சொல்லும், ஆறுகள் பாய்ந்தோடு சொல்லும், வெட்டாந்தரை தண்ணீர் தடமாக மாறும் என்று சொல்லுகிறது. இதையெல்லாம் எதை குறிப்பிடுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, முடவர் மானை போல குதிப்பார்கள், மான் எதை குறிப்பிடுகிறது, வேகத்தை குறிப்பிடுகிறது, அதனுடைய விடுதலையை குறிப்பிடுகிறது, அதனுடைய அழகை குறிப்பிடுகிறது. அப்படியாக நான் முடக்கப்பட்டிருந்த நான் ஒரு மானை போல நான் விடுதலையாக இருப்பேன், வேகமாக செயல்படுவேன், ஆவிக்குரிய அழகை பெற்றுக்கொள்வேன், ஊமையின் நாவு கம்பீரிக்கும் அப்படி சொல்லி ஆண்டவரை துதிக்க முடியாதபடிக்கு ஆவியிலே கட்டப்பட்டிருக்கிற நான் கட்ட அவிழ்க்கப்பட்டவனாக வாய் திறந்து ஆண்டவரை துதிப்பேன். எப்படி சகரியாவோட வாய் கட்டப்பட்டிருந்துச்சு, அவன் நம்பல, ஆண்டவர் யோவான் பிறப்பான்னு சொன்ன நம்பல, அவன் வாய் ஆண்டவர் கட்டிட்டார், பிறக்கிற வரைக்கும் நீ
பேச மாட்டேன். பிறந்த பிறகு அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்க வேண்டும், யோவான் என்று எழுதினவன் வாய் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அவன் ஆண்டவரை துதித்தான், தீர்க்க தரிசனத்தை உரைத்தான். அப்படியாக நம்முடைய வாயின் கட்டுகள், நம்ம அவிசுவாசத்தினால நம் வாய் கட்டப்பட்டிருக்கலாம், இருதயம் கட்டப்பட்டிருக்கலாம். அது அவிசுவாசம் நம்மளை விட்டு நீங்கும் பொழுது வாயின் கட்டுகள் அவிழ்ந்து ஆண்டவரை கம்பீரமாக துதிப்போம். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வனாந்தரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த சமாரிய ஸ்திரியோட வாழ்க்கையிலே தண்ணீர் கொட வேணும்னு சொல்லி கிணற்றை நோக்கி வந்த அந்த பெண் கிட்ட, உன்னையே நான் கிணறா மாற்றுகிறேன், உன்கிட்டே இந்த ஜீவ தண்ணீர் ஊற்று வரும், உன்கிட்டே அந்த தண்ணி இருக்கு, நீ தேடி எங்கேயுமே வர வேணாம். அப்படியா அந்த தண்ணி என்ன, என்னை விசுவாசிக்கும் பொழுது உன்னிலும் இருந்து ஜீவ தண்ணீர் ஊறும் அப்படி என்று சொல்கிறார். அது என்ன சொல்லுகிறது, தேவனை விசுவாசிக்கும் போது ஏற்படுகிற நித்திய ஜீவனை குறிப்பிடுகிறது. அப்போ அந்த பெண் அப்படி என்கிட்டே இருக்கா, நான் என்கிட்ட இருக்கிறது எல்லார்ட்டையும் சொல்றேன் அப்படின்னு பயந்து பயந்து யாருக்கும் தெரியாம பாவ வாழ்க்கை வாழ்ந்திருந்த அவள் எல்லா வீட்டையும் தட்டிட்டு, இப்ப ஒருத்தர் வந்திருக்க பாரு, அவர்தான் மெசியாவா, வந்து பாருங்கள் என்று கூப்பிடுறாங்க. சமாரியாவிலே 2 நாள் தங்கி அநேகர் அவரை விசுவாசித்தார்களாம். அப்போ அங்க என்னச்சு, வனாந்திரத்திலே தண்ணீர் தடாகம் ஓடிட்டு, ஹல்லேலூயா, கழிவழியில ஆறுகளும் பாய்ந்து ஓடிட்டு அந்த இடத்துல. அடுத்தது வட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்டிலும் நீரூற்றுகளாம், வலு சர்ப்பங்கள் தாபரித்த இடம். வலு சர்ப்பம் என்று சொல்லி பார்க்கும்போது பயங்கரமான இடம், பிசாசு குடி இருந்த இடம், பிசாசனுடைய ஆளுகையிலே இருட்டிலே இருந்த இடம் எப்படி மாறுகிறது, புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். புல்லும் கொறுக்கை நாணல் எங்க வளரும் சொல்லி பார்க்கும்போது, எங்க தண்ணீரின் நீரோட்டம் இருக்கோ அங்கதான் அது வளரும், தண்ணீர் இல்லாத இடத்திலே அது வளராது. அப்படியாக நம்முடைய எதை குறிப்பிடுகிறது, தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது, தேவனுடைய வார்த்தையை குறிப்பிடுகிறது, பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. இந்த 3 இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே புல்லும் கொறுக்கும் நாணலும் அப்படி என்று சொல்லி இந்த காரியங்கள் வளர்ந்து நாம் செழிப்படைவோம். செழிப்பை குடிக்கிற ஆவிக்குரிய செழிப்பை குடிக்கிறது. இது எல்லாம் நமக்கு ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா, எவ்வளவு அருமையான ஒரு வசனத்தை கொடுத்திருக்கார் பாருங்க. சோ இந்த இந்த 2, 6 மற்றும் 7 வசனத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து செய்த எல்லா ஊழியமும் இதுல அடங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஊழியம் செய்யும்படியாகவே அவர் நம்ம இந்த உலகத்துக்கு வந்தாரு. சோ இதுக்கு நாம் கற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய பாடம் என்ன, இயேசு நமக்காக என்ன செய்தார்னு சொல்லி பார்க்க முடியும். இயேசு நம்முடைய உடலை குணப்படுத்தி ஆன்மாவை ரட்சிக்கிறாரு. கிறிஸ்து நமது ஆன்மீக ஆவிக்குரிய கண்களையும் சத்தியத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் தேவனுடைய அன்பிற்கும் திறக்கிறாரு. ஆவிக்குரிய ரீதியாக தார்மீக ரீதியாகவும் சுதந்திரமாக நடக்க இயேசு வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, எவ்வளவு அருமையான ஒரு காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆகவே ஊக்கம் இழந்தவர்கள் நம்பிக்கையை பேசுவோம். நம்ம என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட காரியம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நானே வச்சுக்கூடாது. ஊக்கம் இழந்தவர்கள் நம்பிக்கையை பேசுங்க, கஷ்டப்படுவர்களை ஆதரிங்க, இயேசுவின் காணப்படும் வலிமையை அவர்களுக்கு சுட்டி காட்டுங்க. ஆண்டவர்கிட்ட வல்லமை இருக்கு, ஆண்டவர்கிட்ட பலம் இருக்கு, உனக்கு பலவீனத்தில் ஆண்டவர் பலம் கொடுப்பார் சுட்டி காட்டி இயேசு கிட்ட அழைத்து கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. 3வது அவர் பரிசுத்த வழியை காட்டுங்க. இதெல்லாம் நம்ம என்னதான் அழக மலட்டுத்தன்மை அழகா மாற்றினாரு. அதுக்கப்புறம் உடைஞ்சு போனது, நசிஞ்சு போனது, பேச முடியாதது, நடக்க முடியாதது, எல்லாத்தையும் முறிவை கட்டி ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில குறுக்கும் நாணலும் அப்படியாவது விளைய செய்தாரு. தண்ணீர் தடாகத்தை ஓட வச்சாரு, வறண்ட நிலத்தை மாற்றினாரு. எல்லாத்தையும் ஆவிக்குரிய ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எங்கெல்லாம் பலவீனம் இருக்கும் அதையெல்லாம் சீர்படுத்திட்டாரு. சீர்படுத்தி என்ன சொல்றாரு, பரிசுத்த வழியை காட்டுகிறாமா, இதுதாம்மா பரிசுத்த வழி, இதிலே நடங்கன்னு காட்டுகிறாரு. அது ஏசாயா 35 அதிகாரம் 8-10 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். இதோ என்ன காமிக்கிறார் சொல்லி பார்க்கும்போது, he builds a way of holiness, ஐசாயா 35, 8-10. அங்கே பெரும் பாதியான வழி இருக்கும். 8-10 வாசி. அங்கே எங்க இருக்கு, அங்கே எங்க நம்ம பார்க்கலாம், அங்கே அது பரிசுத்த வழி எனப்படும். பெரும் பாதை வழி அப்படின்னா ஹைவே. ஓகே, ஹைவே நம்ம பார்த்துருக்கோம், ரோட்ல போகும்போது சொல்லுவாங்க ஹைவே வந்திருக்கேன். ஹைவே என்ன அர்த்தம், ரோடு விசாரமா இருக்கும், எல்லாமே ஃபாஸ்டா போவாங்க ஹைவேல. பார்த்துங்க, கார்லாம் ஃபாஸ்டா போவாங்கல்ல, ஸ்பீடே வேற இருக்கும், 140, 120, 100 இருக்கும். அதே டவுனுக்குள்ளெல்லாம் 80, 60 அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே போனால் ஃபைன் போட்டு விட்டுருவாங்க, இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ ஹைவே போகிறாங்க ஃபாஸ்ட், ஆவிக்குரிய வாழ்க்கை ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு வழி இருக்கு, அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. அந்த வழியில நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. ஆனா பேதை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பேதையை சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க, மூடர்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஞானவான் இருக்காங்க. 3 பேர் தான் இருக்காங்க. ஒரு மனுஷன் ஒரு பர்டிகுலர் மனுஷனை 3ஆ பிரிச்சிடலாம், எந்த மனுஷனை கூட. ஒண்ணு மூடனா இருப்பான்,
இல்ல பேதையா இருப்பான், இல்ல ஞானியா இருப்பான். இப்ப நடுவுல இருக்கான் பார்த்தியா, மூடன் என்ன பண்ணுவான்? எவ்வளவு சொன்னாலும், எவ்வளவு வசனத்தை சொன்னாலும் மண்டையில ஏத்திக்க மாட்டான், கவலையும் பட மாட்டான், செயல்படுத்த மாட்டான். சோ அவன் மூடன். அவன் வாழ்க்கையில வரப்போற பிரச்சனை எல்லாம் அவன் தான் சந்திச்சே ஆகணும். ஏன்னா சொல்லியாச்சு கேட்கல. பேதை ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு எது கரெக்ட்னு தெரியும். ஆனா யார் என்ன சொன்னாலும் டபக்கு டபக்குன்னு கேட்டு, இப்படி நான் அப்படி போவோம், அப்படின்னா லெஃப்ட்னா லெஃப்ட், லெஃப்ட்னா ரைட். காக்கா வெள்ளையா இருக்குன்னு, ஆமா ஆமா காக்கா வெள்ளையா தான் இருக்குன்னு சொல்லுவான். புரியுது? அந்த மாதிரி பேதை, அவனால் சிந்திக்க முடியாதவன். அப்படிப்பட்ட பேதைகளுக்கு தான் நீதிமொழி கொடுக்கப்பட்டது. அப்போ பேதையா இருந்தா கூட அவன் என்ன பண்ணுவான்? தேவன் அவனுக்கு சரியான வழியை காட்டி அப்படி நடப்பான்னு சொல்றார். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம பேதையா இருக்கோம். அதனால பேதையா இருக்கிறவங்க என்ன சொல்லணும்? எப்ப பார்த்தாலும் வசனத்தை வாசித்து, நீதிமொழிகள், வசனம், சங்கீதத்தை வாசிச்சு தான் அந்த பேதை தன்மையை எடுத்துட்டு ஆண்டவர் காட்டுல வழியில போக முடியும். இல்ல நம்ம அதை செய்யலைன்னா நிச்சயமா உலக வளர்த்து போயிடும். ஏன்னா ஜனங்கள் நம்ம கீழே தள்ளறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பது. சிங்கம் எதை குறிப்பிடுகிறது? பயங்கரத்தை குறிப்பிடுகிறது. சிங்கம் எப்ப பார்த்தாலும் பிசாசுக்கு உருவ பிசாசனவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போய் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி தெரிந்து கொண்டு துஷ்டம் இருக்கும் அங்கு போவது. அப்போ பிசாசு அந்த வழியா வர முடியாது. பிசாசுடைய வழி அல்ல. பிசாசு நம்மளை அவன் அந்த பாதைக்குள்ள எடுக்க முடியாது. அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பவர்கள். யார் நடப்பாங்க? மீட்கப்பட்டவர்கள் மட்டுமே நடப்பாங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்பும். முன்னாடி என்ன இருந்துச்சு? சஞ்சலம் தவிப்பு இருந்துச்சு. அதை எடுத்துட்டு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்துறாரு. அப்போ கர்த்தர் எப்படி முறிவை மாற்றி அமைக்கிறார்? மாற்றிட்டாரா? சஞ்சலம் தவிப்பு போய் சந்தோஷம் மகிழ்ச்சி வந்து விட்டது. நித்திய மகிழ்ச்சி அவன் தலைமையில் இருக்கும். நம்ம இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இதே தான் ரெண்டு வழியா சொன்னாரு இயேசு கிறிஸ்து. இதோட என்ன இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையை தான் இதுல சொல்லி முடிக்க போறேன். யோவான் 14 அதிகாரத்துல இந்த வழியை கொடுத்து ரெண்டு வழி இருக்குன்னு சொன்னார். 14:5-6 சாரி, முதல்ல இதை பார்த்தலாம். வழி என்பதை கொடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு வழியை கொடுத்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவ வழியா இருக்கிறார். நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம அவரே பெரும் பாதையாகவும் வழியாகவும் இருக்கிறார். அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும். என்ன வழி என்பதை பாருங்க. சோ இப்ப முதல்ல வழியை பார்த்தலாம். அதுக்கப்புறம் ரெண்டு வழியை பார்க்கலாம். முதலாவது வழி, அதுக்கப்புறம் ரெண்டு வழி. முதல்ல வழி. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு மேல் வீட்டு அறையில அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டு தான் ராபோஜன பந்தி இருக்கிறாங்க. அதுக்கு முன்பாக அதுக்கப்புறம் கால்களை கழுவுகிறாரு. அதுக்கப்புறம் ராபோஜனம் பண்ணிருக்காங்க. அப்புறம் யூதாஸ் கரியத்து அப்பத்தை மட்டும் எடுக்கிறார், ரசத்தை எடுக்கல. டக்குன்னு போயிட்டான். அவன் உள்ள பிசாசு போய் காட்டி கொடுக்க அவன் போயிட்டான். சோ காட்டி கொடுக்க போயாச்சு. அவன் போன பிறகு என்ன பண்றாரு? இது இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவன் என்ன சொன்ன? நான் போறேன்னு சொல்லி வருத்தப்படாது. நான் போய் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திட்டு பிதா கிட்ட போய் திரும்பி உங்களை கூட்டு போறேங்க. அப்போ தோமா கேட்கிறாரு, அப்போ உங்களுக்கு தெரியும் நான் போற வழி உங்களுக்கு தெரியுங்கிறார். ஒண்ணு தோமா கேட்கிறார், ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோம், வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? ஒண்ணுமே புரியும், போறது எங்கன்னு தெரியல, எங்களுக்கு எப்படி வழி தெரியும் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே எல்லாரும் ஒருவன் பிதாவிடத்தில் வரான். மோஸ்ட் ஆஃப் த டைம் தோமா மாதிரி கேட்கறான், எனக்கு எங்க போறேன்னு தெரியல, எனக்கு வழியே தெரியல, எனக்கு தெரியல 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 சொல்றோமா இல்லையா? ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க போறேன், என்ன நடக்க போகுது, எனக்கு வழியே தெரியல, அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்றேன், நீங்க மட்டும் நான் சொல்றேன், எனக்கே நான் பாதி முக்காவாசி நேரம் இப்படி கடந்து போறேன், எனக்கு வழியே தெரியல, எங்க போறேன்னு தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலையில தோமாவுக்கு சொன்ன மாதிரி நம்மகிட்டே சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வழி. அப்படின்னு என்ன சொல்றாரு? நான் பிதாவுக்கு போகிற வழியை நான் இந்த உலகத்துக்கு ஊழியம் பண்ணி மரித்து உயிர் தெரிந்ததுனால உங்களுக்கு நான் வழியை உண்டாக்கிட்டேன். நான் தான் வழி. அல்லேலூயா. அந்த வழியில நடக்கும் பொழுது நீங்க என்ன பண்ண வேண்டும்? வலதுபுறம் இடதுபுறம் சாயாத படிக்கு நேர் வழியில நடக்கிறதுக்கு நானே சத்தியம், சத்தியம் என்ற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போ. இப்ப சொல்லுதா? இப்ப புரியுதா? எங்க வழி தெரியலன்னு சொல்றீல்ல, நான் தான்ப்பா வழி. ரைட்டா? அடுத்தது வழியில நடக்கிறதுக்கு சத்தியத்தை பிடிச்சுப்போ. அப்படியே போனா ஜீவன், நித்திய ஜீவன் கிட்ட போய் சேர்ந்துருவேன். அப்போ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் அப்படி என்று தோமாவுக்கு சொல்றாரு. தோமாவுக்கு மட்டும் இல்ல, நமக்கு சொல்றாரு. சோ இயேசுவே வழி ஒண்ணு. ரெண்டாவது, இயேசுவே வழியா இருந்தா கூட ஒவ்வொரு உலகத்துல இருக்க ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ரெண்டு வழியை ஆண்டவர் காட்டுகிறாரு. நம்ம எந்த வழியில போக வேண்டும் என்பதை நாம் சாய்ஸ் நம்ம கிட்ட கொடுத்துட்டார். சாய்ஸ். ஆதாம் ஏவாளுக்கு சாப்பிடாதன்னு சொல்லிட்டாரு, சாய்ஸை கொடுத்துட்டாரு. சாப்பிட்டா பிரச்சனை,
சாப்பிடாதப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாய்ஸ் கொடுத்துட்டேன். என்ன சாய்ஸ் கொடுக்குறேன்? மத்திய 17, 13 அதிகாரம் 13, 14 இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விஸ்தாரமாய் இருக்கிறது. அதில் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் என்ன ஆக மாட்டாங்க? அதில் வழியாக மன்னிச்சிருங்கப்பா ஒரு நிமிஷம். அதன் வழியாக பிரவேசிப்பவர்கள் அது சாரி எங்க அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். நல்லா யோசிச்சுப்பாங்க. வழி விசாலமா இருக்கிறது அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். இப்ப இந்த இடத்துல ரெண்டு வாசல்ல ஒரு வாசல் நல்ல பிராடா இருக்கு, அதுல நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. இன்னும் ஒண்ணு ரொம்ப குறுகலா இருக்கு, கொஞ்சம் பேர் தான் போறாங்க. அதே இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? பெரும் பாதை வழி இருக்கிறது. இதே அதை நம்ம கம்பேர் பண்ணோம்னா பெரும் பாதை வழி எதுக்கு, எந்த வழிக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு? இடுக்கமான வழி என்று சொல்லுகிறாரு. அப்போ அந்த பெரும்பாதை வழியில யார் போறாங்க? யார் போறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தீட்டுள்ளவர்கள் அதை நடந்து போவதில்லை. பரிசுத்தமான்கள் அதுல நடந்து போறாங்கன்னு சொல்றாங்க. இங்க இடுக்கமான வாசலை யார் பிரவேசிக்கிறாங்க? அது ஜீவனுக்கு போகிற வாசல். அதில் அதில் யாரெல்லாம் ஜீவனை விரும்புகிறார்களோ அது மட்டும் அதுல போவாங்க. ரைட். இப்ப ஆக்சஸ் யாருக்கு? ரெண்டு வாசல் ஆக்சஸ் யாருக்குன்னு பார்க்க போறோம். பெரும் பாதை, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார் ஹைவே, இவர் சொன்னது குறுகலான வே. ரெண்டு வேலையும் யார் ஆக்சஸ் பண்ணப்படுவாங்க? பரிசுத்தமானவர்கள், தீட்டுப்படாதவர்கள் அதுல உள்ள போக முடியும். ரைட்டா? அடுத்தது அந்த பாதையில போனா, அதாவது குறுகலான பாதையில போனா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டாங்க. ஏன்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என் சத்தியத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த குறுகலான பாதையில நடந்தினா பேதையா இருந்தவன் நான் வழியை காட்டுவேன். அதன் வழியாக ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும் அதில் கண்டுபிடிக்கிறவர் சிலர். கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அது கண்டுபிடிச்சிட்டு உள்ள போகும்போது சத்தியத்தை பிடிச்சுக்கிட்டு போறோம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த பாதையில என்ன இருக்காது? சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதில்லை, அங்க காணப்படவும் மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடப்பார்கள். அந்த குறுகலான பாதையிலே ஆண்டவர் பாதுகாப்பை கொடுப்பாரு. ஆக்சிஸ் கொடுத்துட்டு என்ன கொடுப்பாரு? பாதுகாப்பை. பிரச்சனை இருக்கும். குறுகல் பாதை என்றால் கஷ்டமான பாதை. நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. அந்த பாதையில புல் இருக்கும், முள் இருக்கும், பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், இருட்டு இருக்கும், எது வேணா இருக்கானா ஆண்டவர் காட்டுகிற பாதை. சத்தியத்தை பிடிச்சி நடக்கும் பொழுது அங்க பிசாசோ திருடனோ யாரு வந்து நம்மள எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. அதன் வழியாக இடுக்கமான வாசல் வழியாக போறவங்க கொஞ்சம் பேரு, பெரும் வாசல் வழியாக போகிறவர்கள் அநேகராயிருக்கிறாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு, இடுக்கமான வாசல் நான் தான். அந்த வாசலை கண்டுபிடிங்க. முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுல நடங்க. நடக்கும் போது சத்தியத்தை கையில வச்சுக்கிட்டு நடங்க. அப்போ நீங்க பேதையா இருந்தாலும் நான் வழியை காட்டுவேன். அங்க மிருகமோ துஷ்ட மிருகமோ சிங்கமோ எது வந்து தாக்காதபடிக்கு நான் பாதுகாத்துக் கொள்வேன். அது எங்க நேர கொண்டு போய் கொடுக்கிறது? ஜீவனுக்கு கொண்டு போய் கொடுக்கிறது. நானே வழியும் ஜீவனுமா இருக்கு, அந்த வாசல்ல கொண்டு போய் விடும் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்பிடம் சீயோனுக்கு வருவார்கள். சீயோன் எதை குறிப்பிடுகிறது? தேவனுடைய நித்திய ஜீவனை கொடுக்கிறது, பரலோகத்தை கொடுக்கிறது. அங்க திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். எத்தனை மகிழ்ச்சி! இந்த உலகத்தில் நம்ம நித்திய மகிழ்ச்சி கிடைக்காது. நித்திய ஜீவனை பெற்று நித்தியமாக பரத்தில் வரும்போது நித்திய மகிழ்ச்சி கிடைக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். தவிப்பும் சஞ்சலமும் தவிப்பும். அந்த பரலோகத்தில் அழுகை இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை நீக்கி போடுவார்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட வழியில நம்ம கடந்து போவோம். இறுதியாக நான் வந்துட்டேன். 3 பகுதியில நமக்கு இன்றைக்கு ஏசாயா 35 அதிகாரம் 1-10 நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? 5 பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். மாற்றத்திற்காக தேவனை நம்புங்கள். உங்க வாழ்க்கையில எனக்கு மாற்றம் வேணும், இந்த இடத்துல ஆண்டவரே அப்படி நீங்க கேட்கறீங்கன்னா, நல்லபடியான மாற்றத்துக்கு தேவனை நம்புங்கள். அவர் உங்கள் வறண்ட காலத்தை மலர செய்ய முடியும். அவரால் தான் முடியும். முதல்ல இந்த வசனத்தை மாற்ற வேணும். ஆண்டவரை தேவனை நம்புங்கள். அவர் என்ன செய்வாரு? வறண்ட காலத்தை மலர செய்ய முடியும். 2வது, அவருடைய பிரசன்னத்தின் பலத்தை கண்டுபிடிங்க. உலகத்துல போய் பலத்தை கண்டுபிடிக்காதீங்க. மனுஷங்கிட்ட போய் பலத்தை கேட்காதீங்க. அவருடைய பிரசன்னத்திலே பலத்தை கண்டுபிடிங்கள். நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது உங்கள் பலப்படுத்துகிறவர் பலப்படுத்துவதாக அவர் வாக்களிக்கிறார். அதனால அவருடைய பிரசன்னத்தில் பலத்தை கண்டுபிடிங்கள். 3வது, குணப்படுத்துதலை தேடுங்கள். குணப்படுத்த வேண்டும் என்பதை தேட வேண்டும். யார் குணப்படுத்த முடியும்? உங்கள் இருதயம், மனம் மற்றும் உடலை குணப்படுத்த தேவனிடம் கேளுங்கள்.
கட்டாயம் கேட்டு ஜெபிச்சுதான் ஆகணும். நம்ம ஜெபம் பண்ணணும். குணப்படுத்துவதை தேடுங்கள். மூணாவது. நான்காவது, பரிசுத்த வழியிலே நடங்கள். அவருடைய தூய்மையும் அன்பையும் பிரதிபலிக்கும் ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். பரிசுத்த வழி என்னது? அவருடைய பரிசுத்தையும் அவருடைய அன்பையும் பிரதிபலிக்கும் வாழ்க்கையை வாழணும். ஐந்தாவது, அவருடைய சந்தோஷத்தில் களி கூறும். இது முக்கியம். இந்த சூழ்நிலைகள் ஏதுவாக இருந்தாலும் கர்த்தருக்குள் உங்கள் மகிழ்ச்சியை கண்டடையுங்கள். அல்லேலூயா. அந்த அந்த அது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பண்ண மாட்டேங்கிறோம். மிச்சம் கூட பண்ணிடுறோம். ஆனா சந்தோஷத்துல களி கூற மாட்டோம். எப்போ பார்த்தாலும் சோகத்திலே உட்கார்ந்துருக்கோம். கஷ்டமா தான் இருக்கு. ஆனா கூட ஆண்டவர் சொல்லார், சூழ்நிலை ஏதுவாக இருந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியை கண்டடையுங்கள். கர்த்தர் உங்களை செய்தி ஆசீர்வதிப்பாராக. அமையும். நாம இன்றைக்கு படிச்ச பகுதி 3 பகுதிகளாக பிடித்திருக்கிறோம். கர்த்தர் எப்படி முறிவை மாற்றி அமைக்கிறார். ஏசாயா 35:1-10. அவர் மலடியை அழகாக மாற்றுகிறார். 1-2 அவர் உடல் மற்றும் ஆவிக்குரிய முறிவை குணமாக்குகிறார். 3-7 அவர் பரிசுத்தத்தின் வழியை காட்டுகிறார். 8-10 கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர்